ஸ்ரீ குருப்யோ நமஹா. மனக்குறை தீர்ந்திட அபிராமி அந்தாதியின் இந்த 71வது பாடலை நாம் பாட வேண்டும். அழகு கொருவரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் பழகிச் சிவந்த பாதாம் புயத்தாள் பனிமாமதியின் குழவி திருமுடி கோமளையாமலை கொம்பிருக்க இழவுற்று நின்ற நெஞ்சே இறங்கேல் உனக்கென் குறையே. இனி இதன் பொருளை நாம் பார்ப்போம். பட்டர் அபிராமியின் கருணையில் அழகு கண்டேன் சொல்றார். அவர் கூறியது அம்பாளின் சௌந்தரியத்தை அல்ல, குணம் கொண்டுள்ள கருணையுள்ள அழகைத்தான் இந்த பாடலில் பட்டர் கூறுகிறார். அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி என்று சொல்கிறார். அம்பாளின் அழகுக்கு அது ரூப சௌந்தரியமானாலும் குண சௌந்தரியமானாலும் அவளுக்கு நிகராக மேலாக எவரையும் ஒப்பிட்டு கூற முடியாது என்கிறார். அம்பாளுக்கு ஈடான அழகை அம்பாளிடம்தான் காண முடியும். உள்ளத்தின் அழகுதான் பயன்படும், உடல் அழகு பயன்படாது. அந்த உயர்வான உள்ளத்தின் அழகு ஈடாக வேறு ஒன்றை உவமை கூற முடியாது என்பதை அழகுக்கொருவரும் ஒவ்வாத வள்ளி என்ற பதத்தில் பட்டர் கூறுகிறார். அருமறைகள் பழகிச் சிவந்த பாதாம் புயத்தாள் என்று சொல்கிறார். அம்பாளின் திருவடிகள் மெல்லியவைகளில் மெல்லியவை, இயற்கையாக சிவந்த நிறம் கொண்டவை. மணற்களையே சிலம்புகளாக மறைகளையே சிலம்புகளாக அணிந்து இருப்பதால் மேலும் சிவந்து காணப்படுகின்றன என்கிறார். அம்பாளின் திருவடிகளை வேதம் மறை கார்ச்சிலம்பாக பற்றி கொண்டு ஒலிக்கிறது. சிந்தாமணி கிரகத்தில் 4 வாயில்கள். இந்த 4 வாயில்களின் வாசப்படியில் 4 வேதங்கள் மறைகள் அமைந்துள்ளன. அம்பிகையை தரிசிக்க இந்த 4 வாயில்களை கடந்து செல்ல வேண்டும். அம்பாள் அருள் புரிய வெளியே வரும்பொழுது இந்த வாயிற்படிகளில் திருவடிகளை பதித்தே வருகிறாள். அதன் பின் வழியே உட்கொள்வாள். இப்படி மறைப்படிகளில் ஏறி இறங்கிய அம்பாளின் மலரடிகள் சிவந்து காட்சியளிக்கின்றன என்பதை அருமறைகள் பழகி சிவந்த பாதாம் புயத்தாள் என்று பட்டர் வர்ணிக்கிறார். பன்மாமதியின் குழவி திருமுடி கோமள யாமளை கொம்பு என்று பட்டர் சொல்கிறார். இதன் பொருள், பெரும் பிழை செய்த சந்திரனை குற்றங்களை மறந்த சிவபெருமான் மன்னித்து தலையில் சூடினார். இதை பட்டர் பனிமாமதியின் குழவி திருமுடி கோமள யாமளை கொம்பு என்கிறார். சந்திரன் செய்த பெரும் பிழை. தக்ஷன் தன் 27 பெண்களை சந்திரனுக்கு மணம் செய்து கொடுத்தான். சந்திரன் ரோகிணியோடு மட்டும் இணைந்து வாழ்ந்து மற்ற 26 பெண்களை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. இதை கண்ட தக்ஷன் சந்திரனை தன் மருமகன் என்று பாராமல் நாளுக்கு நாள் தேய்ந்து மடிய சபித்தான். இறுதியில் ஒரே ஒரு கலையோடு சந்திரன் சிவபெருமானின் காலில் விழுந்தான். சிவபெருமான் மன்னித்ததோடு மட்டுமல்லாமல் அந்த ஒரே ஒரு கலையோடு உள்ள சந்திரனை தன் தலையில் சூடிக்கொண்டார். அர்த்தநாரீஸ்வரராக சிவனும் பார்வதியும் உள்ளதால் சிவனின் தலையில் உள்ள ஒரு கலை சந்திரன் அம்பாள் தன் தலையிலும் சூடியுள்ளாள். அம்பாள் கலையை தலையில் அணிந்து அழகு பொழியும் மென்மையான ரூபத்தை தியானிப்பவர்க்கு எதுதான் கிட்டாது என்று கேட்கிறார் பட்டர். அம்பிகையின் சரீர அங்கங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மலராக விளங்குவதால் மலர்களை தாங்கும் கொம்பு என வர்ணிக்கிறார். ஜீவனாகிய கொடி படர்வதற்கான கொம்பு அம்பிகை என்கிறார். கொடி படர கொம்பு தேவை, அடியார்களான கொடி சுற்றி படரும் கொம்பு என்கிறார். இருக்க இழவுற்று நின்று நெஞ்சே இறங்கேல் உனக்கு என் குறையேன்னு பட்டார் சொல்றார். இதன் பொருள், எல்லாம் இழந்த நிலை ஏற்பட்டால் அன்னை அபிராமி துணை இருக்கும்போது தளர்ந்த நிலை வரக்கூடாது என்று கூறுகிறார். பட்டர் நெஞ்சத்தை பார்த்து அருளே வடிவான அபிராமி அருகில் இருக்கும் பொழுது இழந்து விட்டதை போல ஏங்கி தவிப்பது அறிவுடை ஆகுமா என்று கூறி தேற்றுகிறார். அகத்தில் அன்னை அபிராமியை கொண்டவர்கள் வாழ்நாளில் அல்லல் பட்டால் இந்த அல்லல்கள் அவர்களை பாதிக்காது என்பது இப்பாடலின் கருத்து. ஸ்ரீ அபிராமி அம்மன் திருவடிகளே சரணம்.